அட இதை வச்சு இப்படி கூட செய்யலாமா? இந்த காலப்பலகாரத்து வேலையை முடிச்சோடனே மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கலாங்கிறதாங்க பெரிய யோசனையா இருக்கு. சரி, எப்பயும் போல குழம்பே வைக்காம ஏதாவது ஒன் பாட் ரெசிபியா பண்ணிடுவோன்னு ஊற வச்ச கொண்டக்கல்லையை வச்சு செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கல்லையை ஒரு குக்கர்ல சேர்த்து 4 விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குக்கரை அடுப்புல வச்சு அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே ஸ்லைஸா நறுக்கி வச்ச 3 வெங்காயத்தை அதுல சேர்த்து நிறமாற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்ப தக்காளியை சேர்த்து நல்லா கொலைய வதக்கி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப்பு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கொண்டக்கல்ல 1/4 கப்பு தண்ணி, 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப்பு பாஸ்மதி அரிசி எல்லாம் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா ஒரு அருமையான கொண்டக்கல்ல பிரியாணி ரெடி ஆயிருங்க.